இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு பார்க்கலாம். காலையில் எங்கள் அக்கா வீட்டிலேருந்து இட்லி கொடுத்து விட்டுருந்தாங்க. நேற்று குழம்பு சிக்கன் குழம்பு கொடுத்ததுல நிறைய கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் மீந்துருச்சு. நிறையவே மீந்துருச்சுங்க. அதனால் எங்கள் வீட்டுக்கார் மதியானம் லஞ்சுக்கும் டிஃபனுக்குமே நான் அதை எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் எனக்கு வேண்டாம், நான் தயிர் சாதம் சாப்பிட்டுக்கிறேன். ஏன்னா நேற்று சாப்பிட்டதே கொஞ்சம் நெஞ்சு கரைச்ச மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுட்டேன் நான். அதனால் நான் தயிர் சாதம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதில் ஒரு இட்லி மட்டும் என் பையனுக்கு சிக்கன் கிரேவி வச்சு ஊட்டி விட்டுட்டேன். பக்கத்து வீட்டில் வந்து அவங்க பையனுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாங்களாம். எப்போ செஞ்சாலும் மோசஸ் கொடுத்துருவாங்க. அவன் ஸ்கூலில் நான்வெஜ் கிடையாது. அதனால் அவனுக்கு வெறும் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணாங்க. சரி எங்கள் வீட்டுக்காரர் அவனுக்கு ஒரு 2 முட்டை மட்டும் பொடி பண்ணிவிட்டு அதை சாதத்தில் கலட்டிட்டு எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கொடுத்துருந்தாரு. அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸ்லாம். அப்புறம் மதியானம் ஸ்நாக்ஸுக்கு வந்து பேரிக்காய் கட் பண்ணி கொடுத்துருந்தேன். இது வந்து எங்கள் மருமக புள்ள கொடைக்கானல்லேருந்து வந்திருந்தது. அக்கா மருமக புள்ள. நல்லா பெரிய காய்ங்க. அதில் கால்வாசி கட் பண்ணி போட்டது தான் இப்படி இருந்தது. நல்லா தண்ணி டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது. ரொம்ப பெரிய காய். நல்லா தித்திப்பாக இருந்தது. இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சு. வாங்க சாப்பிட்லாம்.